நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தா, நீங்க அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டாபிக் என்டிடி. என்டிடி அப்படின்னா நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா ஒரு டெஸ்ட் பீஸ் ஆர் ஒர்க் பீஸ் டேமேஜ் ஆகாம, டிஸ்ட்ராய் ஆகாம, அது அழியாம செக் பண்ற டெக்னிக் தான் என்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம மெடிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்றேனே, நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு காயினையே முழுங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த காயின் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கா, இல்லை எந்த ஏரியாவில் டெபாசிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்ணால் பார்க்க முடியாது. டாக்டர் வந்து உடனே எக்ஸ்ரே டெஸ்ட் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணி, எக்ஸ்ரே டெஸ்ட் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் பாஸ் பண்ணி ஒரு ஃபிலிமில் அதை இன்டர்பிரேட் பண்ணி அந்த காயின் எங்கே இருக்குது, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அந்த ஃபிலிமில் பார்க்குறாங்க இல்லையா. இதுதான் வந்து எக்ஸ்ரே டெஸ்ட். அதாவது ஹியூமன் பாடியில் எக்ஸ்ரே பாஸ் பண்ணி அதை ஃபிலிமில் டெபாசிட் பண்ணி பார்க்குறது. இது வந்து மெடிக்கல் ஃபீல்டில். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்ட்லையும் ஒரு மெட்டீரியல் ஆர் மெட்டலில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா, அதாவது மேலே டிஃபெக்ட் இருந்தால் விசுவல் இன்ஸ்பெக்ஷனில் பார்த்துடலாம். சர்ஃபேஸில் டிஃபெக்ட் இருந்தால். இதே சப்சர்ஃபேஸில் டிஃபெக்ட் இருந்தால் அந்த மெட்டீரியல் ஆர் மெட்டலுடைய இன்டர்னல் சர்ஃபேஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் அது எப்படி வந்து நம்ம செக் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் ரேடியோகிராஃபி டெஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து எக்ஸ்ரே ஆர் காமா ரே இதை வந்து பாஸ் பண்ணி அதில் வந்து நம்ம ஃபிலிமில் வந்து இன்டர்பிரேட் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மெட்டீரியலுடைய இன்டர்னல் சர்ஃபேஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா, டிஸ்கண்டினியூட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் ரேடியோகிராஃபி டெஸ்ட்டு. ஸோ குளோபல் லெவலில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது, நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ரேடியோகிராஃபி டெஸ்ட்டில் இருக்குது. நிறைய டெக்னிக் இருக்குது இந்த ரேடியோகிராஃபி டெஸ்ட்லேயே. வந்து சிங்கிள் வால் சிங்கிள் இமேஜ், டபுள் வால் சிங்கிள் இமேஜ், டபுள் வால் டபுள் இமேஜ், பனாரமிக் ஷாட்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதோட பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் அப்சார்ப்ஷன் டிஃப்ரென்ஸ். அதாவது ஒரு மெட்டீரியலில் ஒரு டெஸ்ட் பீஸில் நம்ம எக்ஸ்ரே பாஸ் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணி அதை இமேஜில் வந்து பாஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் வந்து டெக்னிக்கலாக இருக்குது. அதாவது ஜியாமெட்ரிக்கல் அன்சார்ப்ரஸ்னா என்ன, ஐக்யூஏ செலெக்ஷன்னா என்ன, ஃபிலிம் எப்படி டெவலப் பண்ணுறது, ரிப்போர்ட் எப்படி ஸ்டாண்டர்டுக்காக போடுறதுன்னு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இந்த ரேடியோகிராஃபி டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மோர் கான்டென்ட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.